ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜில்லா தமிழன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெட் வார்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். என்னடா பெட் வார்ஸ் பார்ட் 1 பாதியிலேயே முடிச்சுட்டு போயிட்டே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் ரொம்ப அடி வாங்கி மெதி வாங்கி வாங்கி தோற்றுட்டேன். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டாக்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து மேட்ச் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள் சம்பவத்தை, நீ நம்ம ஜெயிச்சுட்டு இந்த பார்ட்டை முடிக்கிறோம், அடுத்த பார்ட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பெட் வார்ஸ் எதிரி கண்டினியூ பண்ணலான்னு எனக்கு தெரியல. நீங்களே ஒரு நல்ல ஐடியா கொடுங்க. என்னடா பெட்டு எப்படா என்னடா சர்க்குலாம் பார்க்குறீங்க, இவங்களாம் யாருன்னே தெரியலங்க. சரி அதெல்லாம் விட்டுருவோம். எப்படா அடுத்த மேட்ச் போவீங்க? டேய் ஈரா பூச்சி செத்துட்டு அடுத்த மேட்சா புது பேர முடியல, அதுவே தடுக்குது. என்னடா நீங்கள் 21 ஹார்ட்டாக என்னன்னு தெரியல, பச்சை கலரில் போட்டிருக்கு. 21 வந்துருச்சு. ஓகே மேட்சுக்குள்ளே போகிறேன். இப்போ அந்த எல்லோ டீம் சூப்பர். ஓகே ஓகே நல்லா இறான். தம்பி கொஞ்சம் நவுந்தனா எனக்கு டக்கு டக்குன்னு ஏறிடும். சரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக்கை வாங்கிட்டு நம்ம வந்து பெட்டை வந்து கவர் பண்ணுவோம். போன மேட்ச் என்னன்னா வந்து பெட்டை உடச்சிருக்கானுங்க. நான் போயிட்டு பாட்டு சன் போட்டுட்டு இருந்தேன். மேலே வந்து பெட்டை உடச்சா வந்து கிராஸ் மாரி ஒரு மார்க் வந்து விழுங்க. அந்த மார்க்கை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பெட்டு உடஞ்சிச்சுட்டு. அப்போ நம்ம அலர்ட் ஆகி ஒளிஞ்சிக்கிட்டு தாங்க விளையாடுனது. நான் நிறைய டாக்டிக்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இந்த வாரம்னா அடுத்த வாரம்லாம் பயங்கரமாக விளையாட போகிறோம். ஆல்ரெடி ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லைங்க எனக்கு இப்போ எக்ஸாம் வேறு, நிறைய எக்ஸாம் தொல்லையாக இருக்குது. நிறைய வீடியோஸ் சரியாக போட முடியாது. நான் அதனால் சின்ன வீடியோவாக போட்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பிளேலிஸ்ட் மாரி வேணால் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. அப்படி க்ரியேட் பண்ணிட்டா நீங்கள் அடுத்தடுத்த வாரம் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ என்ன வாங்கலாம், ஸ்வாடை ஃபுல்லாக வந்து முடிஞ்சளவு அவங்க மேட்ச் பண்ணி வச்சுட்டேன். தம்பி நோருப்பா. ஓகே இப்போ என்ன கேட்டால் நம்ம சண்டைக்கு போகலாமா இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. நமக்கு இதுதாங்க முக்கியமே. நம்ம இந்த பெட்டு முதல்ல உடையாமல் அவனுக்கு வந்து உடைக்கவே டைம் எடுக்கணும். அதேமாரி இந்த பிளாக் வந்து ஷியர்ஸ் ஈஸியாக கட் பண்ணிட்டு டக்குன்னு உடச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம போய் டைமண்ட் அடிச்சுப்போமா? டைமண்ட் நமக்கு முக்கியம் தாங்க. நம்ம டைமண்டு எமரால்டெல்லாம் எடுக்கணும். எமரால்டு கிட்ட தான் ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம டைமண்ட் கிட்டே இருக்கே நம்ம வந்து எல்லாத்தையும் கொத்தாளிட்டு வந்து எத்தனை இருக்குது, நிறைய இருக்கிற மாதிரி 3 ஆனால் கொத்தாக இருக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ப்ளூ கலரில் எல்லாம் வரான். இங்கேருந்து அடிப்போமா அவனை? ஓ ஐயோ பரவாயில்ல. போட்டுருச்சா? போட்டுருச்சு. அவ்வளோதான். அப்படியா? அட்ரா என்னடா ஓடுற பார்த்தீங்களா? என்னை பார்த்து ஓடிட்டாங்க. அவன் ப்ரோ ப்ளே யூனோ. ஓகே இங்கே என்னடா டைமண்ட் வரவே இல்லை. எப்படா வரும்? யாராங்க பார்த்தீங்களாங்க? பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. முடிச்சு வரலாம் விட்டா நம்மளே முடிச்சுவாங்க. இப்படியே அடிச்சு கொள்ளு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. யாரா டேய் பாவீங்களா? என்ன திடீர்லாம் வரீங்க? அதான் அவ்வளோதாங்க செத்துட்டாங்க. பற்றிங்கள நான் நின்ன இடத்துல அடிச்சுட்டேன். தாவி குதிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ சார் சரிங்க கேட்டால் டைமண்ட் இதில் போய் 5 இல்லை 6 இடத்துக்கு போயிடுவோம். 6 இடத்துக்கு போயிட்டு என்னது க்ரீன் பெஸ்ட்டு. ஆஹா க்ரீனு செத்துட்டானுங்க. இன்னும் டக்குன்னு முடிக்கிறாங்க. நம்ம பிட்டே வேணா உடச்சிருவானோ இருக்குங்க. சம்பரம் க்ரீன் தானே அங்கே ஓடுறது. அட்ரா அடிச்சு நம்ம முடிச்சுட்டு நம்ம பாயிண்ட் எதிக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரை கொண்டுருக்கோங்க. அது மேலே காட்டுது உங்களுக்கு தெரியுதா? எல்லோ பெட் பக்கத்தில் 2 பேர். இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா எத்தனை பேரை கொள்ளுன்றதை நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறது நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். பார்ப்போம் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. எவனே ஆளை காணுமே. ஓகே போதும் கைஸ், நமக்கு 6 வந்துருச்சு. இதுக்கு மேலே வேணாம். டைமண்ட் வச்சு நம்ம பெருசாக கொண்டு வரலாம். டைமண்ட் தேவை. என்னது ப்ளூ முடிச்சு விட்டாங்க. அப்பா அந்த டைமண்ட் இருக்குடா, அது போதும்டா. இது போதும் எனக்கு. இது மேலே எல்லாத்தையும் நானே மறுபடியும் கூட வாங்கிடுவோம். பிரச்சனை இல்லை. நமக்கு ஆர்மர் வேணாலும் அது எப்படியுமே இந்த ஆர்மர்லாம் வந்து போயிடும். நம்ம செத்துட்டா ஆர்மர் இல்லாமல் நான் ஒரு ப்ரோ பிளேயர் தானே. என்ன சொல்கிறீங்க? நம்ம யாரா டேய் செத்துருவாடா. டே ஓடுறான். டேய் ஆல்ரெடி இவன் பெட்டி அவனை உடச்சிருக்காங்க. நல்ல வேலை. இங்கே பார்த்தீங்க க்ரீன் தம்பி, நீ உங்கள் டீமில் கடைசியாரா? அவ்வளோதான். ஓகே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்வாடை அப்படியே பொறுமையாக அப்படியே அப்கிரேட். எங்கடா வர? ஏன்டா எங்கள் பெட்டு மேலே குறியா இருக்கீங்க எப்பயுமே? ஓடுறாங்க. அவன் நின்று அடிச்சுனா கூட நான் செத்துருக்குவேன். டேய்
உங்கள் பெட் உடஞ்சும் நீங்கள் அடங்க மாட்டீங்களாடா? சாப்பிட கடைசியாக நினைக்கிறேங்க. முடிச்சுறேன், நான் தான் முடிப்பேன். அவ்வளோதாங்க, நான் ஜெயிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜெயிக்கலைங்க. அட பாருங்க, இன்னும் ப்ளூவில் ஒரு ஆள் இருக்கீங்களாடா? ஒருவேளை இந்த மேட்ச்சில் நான் ஜெயிப்பேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் ஜெயிக்கிறேன்னு நீங்கள் இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஓகே, வீடியோ வந்து முடிய போகுது. இதை நான் வந்து டக்குன்னு இது ஏன் நம்ம இந்த பிளாக் ஏன் இப்போ நான் வாங்கினே தெரிலையே. சரி, இது ஒரு ஆர்வக்குள்ளரில் வாங்கிட்டேன். மனுஷங்க பேட்சே முடிய போகுது. சரி, எங்கடா அந்த ப்ளூ வந்துட்டேன்டா. ஆஹா, தனியாக வந்து மாட்டியா தங்க. வா 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 வாடா 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 வாடா. அவ்வளோதாங்க, இன்னும் இடத்துல எங்கே ஓரடி என் கையில் சாப்பிட இப்படி அடிச்சாலும் சரி. ஓகே, இந்த வீடியோ முடிச்சு அடுத்த பாட்டில் சந்திப்போம். பாய்.